தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முகைதீன் பள்ளிவாசல் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஈரான் உச்சத் தலைவர் கொமேனிக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ரமலான் மாதம் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இரவு 10 மணி அளவில் தொழுகை முடித்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் முகைதீன் பள்ளிவாசல் எதிரே இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய போர் தாக்குதலை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரான் போரில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்சத் தலைவர் கொமேனிக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியதுடன் போர் என்ற பெயரில் ஈரானின் உச்சத்தலைவர் கொமேனியின் குடும்பத்துடன் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தார். அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். ஆனால் முதலமைச்சர் செய்ய மாட்டார். அப்படி முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் காங்கிரஸ் அவர்களுடன் நிற்போம் என வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் பிரதமர் மோடி நேற்று பேசும்பொழுது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேகத்தடையை மோடிதான் கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியவர், ஏடிஎம் மிஷன் எங்குள்ளது? இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்திற்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் இல்லை. இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைக்கிரவர் திருக்கோவிலில் +2 தேர்வு தொடங்குவதை முன்னிட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் +2 அரசு தேர்வு இன்று தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியும் தரக்கூடிய ஸ்ரீ லட்சுமி ஹைக்கிரவர் பெருமாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுத்து பொருட்களை வைத்து சிறப்பு லட்சார்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை தினக்கூலி ஊழியர்கள் பேரணியாக வந்து தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தினக்கூலி மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைமை செயலகம் நோக்கி பேரணி இன்று நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் உள்ளாட்சித்துறையில் 16 ஆண்டு காலமாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதியக்குழுவில் பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக தலைமை செயலகம் நோக்கி சென்றனர். நேரு வீதி, காந்தி வீதி, செட்டித்தெரு தலைமை செயலகம் அருகே சென்றபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து ஊழியர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் அங்கேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய எண்ணெய் திரவத்தால் வாகன ஓட்டிகள் வழுக்கி விழுந்த நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி எடுத்து சாலையை சுத்தம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதி செஞ்சி சாலை சந்திப்பில் தனியார் உணவகம் மற்றும் பேக்கரி இயங்கி வருகிறது. இதன் அருகிலுள்ள பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் மற்றும் எண்ணெய் போன்ற திரவம் வெளியேறி சாலையில் தேங்கியது. இதனால் 10க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி எடுத்து சாலையை சுத்தம் செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி வைத்தியகுப்பம் கடற்கரையில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாசிமகத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான தீர்த்தவாரி நிகழ்ச்சி நாளை நடக்கிறது. இதற்காக அரசு சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் வெயிலில் அவதிப்படாமல் இருக்க பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலோர பகுதியில் பொதுமக்கள் இறங்கி செல்வதற்கு வசதியாக பாறைகள் சரி செய்யப்படுகிறது.
தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், லட்சுமி நாராயண பெருமாள், செஞ்சி ரங்கநாதர், திண்டிவனம் நல்லேகோடா நகர் சீனிவாச பெருமாள், புதுவை மணக்குள விநாயகர், ராமகிருஷ்ணா நகர் ஹைகிரீவர், காசிப்பாளையம் சரபேஸ்வரர், பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவமூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். மாசி மகத்தை ஒட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. மேலும் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், இளவரசன் நகர் மற்றும் பூர்ணாங்குப்பம் பகுதிகளில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 30 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், இளவரசன் நகர் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு ரூபாய் 13.76 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, பூர்ணாங்குப்பம் மங்காளம்மன் நகர் பகுதியில் உள்ள சாலைகளுக்கு ரூபாய் 4.20 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூர்ணாங்குப்பம் மங்காளம்மன் கோவில் அருகிலுள்ள முழியன் குளத்திற்கு ரூபாய் 11.12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு துவங்கிய நிலையில் 7332 மாணவ மாணவிகள் எழுதினர். புதுச்சேரி அரசு பள்ளிகள் CBSE பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு CBSE பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி பகுதியில் +2 தேர்வினை 84 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 6979 பள்ளி மாணவர்களும் 173 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். காரைக்கால் பகுதியில் +2 தேர்வினை 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். முதல் நாளான இன்று மொழிப்பாடத் தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இன்று துவங்கிய +2 பொதுத் தேர்வானது இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. பிரதமர் மோடி வருகையின் போது சிறப்பாக செயல்பட்ட காவல்துறைக்கு அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டு தெரிவித்து சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நேற்று வருகை தந்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். மோடி வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் மிக திறமையான முறையில் செயல்பட்டு பொதுமக்களின் பாராட்டை காவல்துறை பெற்றது. மிக நேர்த்தியாக செயல்பட்ட காவல்துறையை அரசு அதிகாரிகள் மிகவும் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ஆகியோர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் AK லால், கலைவாணன், ராகவ், திவ்யா, லட்சுமி சௌஜன்யா, நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் எஸ்பிக்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் சுமார் 8 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்பியூன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரம்மன் சிலையை ஒட்டியுள்ள சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-2026ஆம் ஆண்டுக்கான 2ஆம் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 3,87,000 திட்ட மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணி மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலை ஒட்டியுள்ள ஸ்ரீ ராமஜெயம் நகருக்கு ரூபாய் 4,76,000 திட்ட மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியார் மூலம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பல மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு இன்று துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின் பேரில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர் மாறன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிரணி சந்திரகலா, நல்குணா உள்ளிட்ட கழகத்தினர் உணர்ந்தனர்.